ஸ்டடி வித் பிரபஞ்சன் அந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம சர்னிஃபை நீட் குரூல எக்ஸ்க்ளூசிவாக வருது. ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் ஆர் சேனல் சர்னிஃபை நீட் குரூ அண்ட் பிளேலிஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்கு. இன்டர்வியூ நீட் ஸ்டோரி அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னா the last 15 days ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. வாட் வாஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பசங்களுக்கும் சொல்லிக் கொடு. நான் பண்ணது வந்து ஃபுல்லாக லைக் சொன்ன மாதிரி டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட் தான். பட் எல்லாருக்கும் என்னென்னா ஒரு சில பேர் ஃபுல் போர்ஷன் படித்து முடிச்சிருப்பீங்க, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு இன்னும் லெஃப்ட் கொஞ்சம் இருந்திருக்கும். ஆல்ரெடி படித்தது எவ்வளோ படித்தாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தான் படிச்சிருக்கணும், லைக் 70% முடிச்சிருக்கேன், இன்னும் இருக்குன்னா முடிக்கணும்னா பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்க டாபிக்ஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். சரி, புதுசாக நியூ கான்செப்ட்லாம் படிக்கிறன்றது தான் வேணாம். அதுக்கப்புறம் எவ்வளோ முடியுமோ கொஷின்ஸ் மார்க் டெஸ்ட் இதாக பண்ணிட்டே இருக்கணும். கடைசியில் லாஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் வந்து லாஸ்ட் ஒரு 1-2 டேஸ் அட்லீஸ்ட் எதுவும் பண்ண வேணாம். ஃப்ரீயாக வந்து லைக் நீட் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கணும் அந்த மூடுக்கு. அப்போ உட்காந்து படிக்கணும் நாளைக்கு எக்ஸாம்னு ரொம்ப இது வேணால் எக்ஸாமில் போய் சொதப்பிடுவோம். ஸோ ரிஸ்க் அது. ஸோ லாஸ்ட் டே வந்து மைண்ட் எவ்வளோ காம் பண்ண முடியுமோ அந்த இதெல்லாம் பண்ணணும். யூ ஃபாலோ எனி டைம் டேபிள் ஏதாவது பண்ணியிருக்கியா? நான் டைம் டேபிள்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லை, நிறைய நான் டெஸ்ட் மட்டும் தான் அந்த கடைசியில் எரர் நோட்னா என்ன? எரர் நோட்னா நம்ம என்ன கொஸ்டின் தப்பு பண்ணுறோமோ நான் எப்படி எழுதுறேன்னா அந்த கொஸ்டின் நான் எழுதி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, அந்த கொஸ்டின் வந்து நான் எக்ஸாமில் அதை போடும்போது என்ன யோசிச்சு ஏன் தப்பாக எழுதுனேன் அதுக்கு ரீசன் நான் எழுதுவேன். இப்படி யோசிச்சு இப்படி எழுதும் அதெல்லாம் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இப்படி யோசிச்சு எழுதும்போது திருப்பி அதை பார்க்கும்போது ஓகே சூப்பர். ஆக்சுவலி செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருக்கே. ஸ்குவாட் சொல்றதை கேட்டு அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி எரர் புக் போடுங்க, மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ டைம் எப்படி அலாட் பண்ணீங்க ஒரு நாள் படிக்கிறதுக்கு? பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எப்படி வச்சுப்பாங்க? ஆக்சுவலி எல்லாமே நான் பேலன்ஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்னால இன்னொரு சப்ஜெக்ட் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கணும். பட் நீங்கள் வந்து எதனா ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா இன்னொன்று வந்து இது எனக்கு தெரியல, இது ஆனால் படித்தா நல்லா பண்ணணும்னு நினச்சா அந்த சப்ஜெக்ட் இது பண்ண சொல்லுவேன். ஆக்சுவலி பயாலஜியில் வந்து ஆக்சுவலாக நல்ல மார்க் எடுக்கிறவங்க நான் வந்து டாப் காலேஜஸ்லாம் போகணுன்னா பயாலஜி எல்லாருமே பண்ணுறது. நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி ஒரு 650 670 அப்படிலாம் எடுக்கிறீங்கன்னா பயாலஜி வந்து நான் வந்து 700 அந்த ரேஞ்செலாம் வரணும்னா பயாலஜி எல்லாருமே பண்ணுறாங்க. ஏன்னா மக்கு தான் வர ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபிசிக்ஸ் தான் அங்கே பாயிண்ட்டு. ஃபிசிக்ஸில் மார்க் எடுத்தால் தான் கீ ஃபேக்டர். ஸோ அதில் வந்து நல்லா பண்ணணும், நல்லா பண்ணி இன்னும் ஃபுல் இது ஸ்கோர் பண்ணுன்றவங்க செம்ம. ஆக்சுவலி ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தலைவன் சொன்ன மாதிரி எனி ஸ்பெசிஃபிக் மெத்தட் யூ யூஸ்ட்? எப்படி சொல்றது, நீட் ரிவிஷனுக்கு என்சிஆர்டி ரிவிஷனுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் மெத்தட்? என்சிஆர்டி ரிவிஷன் என்சிஆர்டியில் வந்து இந்த பயாலஜி வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா அந்த பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்ல, அதில் வந்து அந்த கீவேர்ட்ஸ் அந்த இதான் படிக்கணும்னு அந்த கண்டென்ட்டை சுருக்கமாக எழுதிக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு ஃபுல்லாக உட்காந்துலாம் படிக்க டைம் இருக்காது. ஸோ அந்த வேர்டை பார்த்தா நிறைய படிக்க அந்த வேர்டை பார்த்தாலே நம்ம அந்த இது லைன் ஆகும். சூப்பர். ஆக்சுவலி செம்மையா இருந்துச்சு. லாஸ்ட் 15 days ஸ்ட்ராட்டஜி செம்மையா சொன்னா நம்ம பிரபஞ்சன். Hey guys, you can make it, never give up. அந்த லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க, என்னென்னலாம் பண்ணுமோ பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க, எஃபர்ட் போடுங்க. Definitely you can crack it. பயாலஜி மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரியும் கூட வந்து அந்த சைடில் எழுதி வச்சுக்கிட்டா ஸோ அந்த கீ பாயிண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த லைன் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி மக்கப் அதை தாண்டி இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் போட்டேன் என்சிஆர்டியில், விச் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நீ எத்தனை மார்க் டெஸ்ட் எழுதுன? வேணாம், அதுக்கான ஆன்சர் நீங்க பார்க்கணும்னா நம்ம சர்னிஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி வச்சிருங்க. ஏன்னா அடுத்த வீடியோ இன்னும் 2 daysல வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிராக் பண்றோம், மாஸ் பண்றோம்.